லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றி கொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேற்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இதையும் திமுக தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று இன்றைக்கு மோடி அவர்களை சந்தித்து தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல வேலைங்க, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா அதான் சொல்லியிருப்பீங்க. மோடியை பார்த்து கதவை சாத்திட்டு காலில் விழுந்ததுனால விடுதலை ஆயிட்டாருன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தலைவன் கலைஞர் பெற்ற புள்ள இல்ல சார். இப்ப கூட பாருங்க, அவர் அங்க பெயில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இவர் போய் அவரை பார்த்தாரு. புரியுதா இல்லையா? அதனால இப்ப அந்த வார்த்தையை எந்த பெயராலையும் சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. ஆனா அதுல கூட ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப அவர் இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது ஒரு செய்தியை சொல்றாரு. மோடிய பத்திரிகை உலகத்துல எல்லாரும் நிக்க வச்சு ஓபன் ஸ்டேட்மெண்ட். மோடியின் சந்திப்பு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியான சந்திப்பாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான சந்திப்பு பயனுள்ள சந்திப்பாக மாறும் பொறுப்பு மோடிக்கு உள்ளது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? உங்களை பார்த்த சந்திப்பு மகிழ்ச்சியான சந்திப்பா அதை நீடிக்கணும்னு நினைச்சினா அது பயனுள்ளதா? நான் கேட்ட 3 கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடு. ஒண்ணு, இந்த மும்மொழி கொள்கையை திணிச்சாதான் பணம் அனுப்புவோன்னு சொன்னபார் 60-40% இருக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில அதை உடனடியா கொடு. நீ நினைக்கிற மாதிரி மும்மொழி கொள்கையை திணிச்சா ஏத்துக்க மாட்டேன். அதுல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மாட்டேன். புதிய கல்விக் கொள்கையில ஓப்பனா போய் அங்கேயே மோடிக்கிட்டே சவால் விட்டு வந்துட்டாரு. அது கல்வி. இன்னொன்னு, மீனவர்கள் பிரச்சனையில புதுசா அதிபர் வந்திருக்காரு. ஒழுங்கா நீ போய் அடுத்து நடக்கிற மீட்டிங்ல உட்கார்ந்து பேசி தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கும் உரிய பாதுகாப்பையும் அந்த பிடிக்கப்பட்ட போர்டுகளையும் படகுகளையும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாரு. 3வது, இந்த 2 முடிச்சு மெட்ரோ செகண்ட் பேஸுக்கு நீ சொன்ன மாதிரி கமிட் ஆன மாதிரி அலாட் ஆன ஃபண்ட திருப்பி அனுப்பு. இந்த 3 கோரிக்கை. இந்த 3 கோரிக்கையும் தமிழ்நாடு நலனை கருதி 3 கோரிக்கைக்கும் நீ விடை கொடுத்தா இந்த பயணம் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளவுதான். இதை விட என்ன பகிரங்கமா ஒரு தலைவனால சவால் விட முடியும்? இது மகிழ்ச்சியான சந்திப்பா இருந்ததுன்னா அது பயனுள்ள சந்திப்பா மாற்ற வேண்டிய பொறுப்பு மோடி உன் நடவடிக்கையில இருக்குன்னு வான் பண்றாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில வந்திருக்கிறாரு. முதல்வர் டெல்லி போயிருக்கிறாரு. தமிழகத்துக்கு தேவையான நிதியை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறத்துல ஆளுநர் RN ரவி அவர்களும் டெல்லி போயிருக்கிறாரு. அதாவது அந்த துஷார் மேத்தா உள்ளிட்ட முக்கிய வழக்கறிஞர்களிடம் செந்தில் பாலாஜி உடைய அந்த அமைச்சர் பதவியை எப்படி தள்ளி போடலாம், அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அதாவது ஏற்கனவே பொன்முடி அவர்கள் சிறையிலிருந்து வந்தபோது நான் பதவியேற்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி டெல்லி போன ஆனவர் இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்குறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆளுநருடைய அந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஆளுநர் நாங்க அமைச்சராக்குறதுங்கிறது தமிழக முதல்வரோட முடிவு சார். அது வேற விஷயம். அது கூட நாங்களாம் போக முடியாது. ஏன்னா அது கூட யாரும் போறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஆளுநர் ஏன் டெல்லி ஓடி இருக்காருன்னா எங்கேயாவது அண்டர் கிரவுண்ட்ல பிரச்சனையா இருக்கும், அதுக்காக ஓடி இருக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் பல பிரச்சனை. அவர் பாஜகவோட பவர் ஏஜென்ட். அந்த ஆள் இங்க வந்தது இங்க ஒரு ஆரிய ஆட்சி நடத்ததான் வந்தாரு. அதுல ஏதேனும் சிக்கலாகி ஓடி இருக்கலாம், இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க போலாம். அவ்வளவுதான். அமைச்சராக வரக்கூடாது. அவரால் இங்க எதையும் தடுக்க முடியாது. அப்படி பார்த்தா ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி கேஸ்ல ஓங்கி 2 அரை அரைஞ்சி திரும்பி உடையாந்து கக்குனதெல்லாம் நக்குனவர் அவரு. அதனால இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. இனிமேல் அவரால் அதெல்லாம் முடியாது சார், வாய்ப்பு இல்லை. அவர் இனிமேல் என்ன முயற்சி பண்ணாலும் தமிழக முதல்வர் எடுக்கிற தமிழ்நாட்டில் அவர் நிறைய பாடம் கற்றுக்கொண்டாருங்கிறதா உண்மை. அதனால ஒரு கட்சி பாலிசிலையும் திராவிட சித்தாந்தத்திலையும் திராவிட கொள்கையிலையும் சமூக நீதி கொள்கையிலையும் எத்தனை சக்திகள் வந்தாலும் அதை எதிர்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மொத்த பவர் உள்ள மோடியே நாங்க தூக்கி ரோட்ல விட்டு எறிகிறோம். இது என்ன ஆளுநர்? இது ஒரு அறவேக்காடு, இது ஒரு கோட்டர் கம்பெனி. இதெல்லாம் விட்டுருங்க. நாங்க இதெல்லாம் தள்ளி போடலாம் இல்லையா? அதாவது டெல்லியில இருக்கிற சென்னைக்கு வராம காலம் தாழ்த்தலாம், பதவியேற்பை தள்ளி போடலாம் சார். செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆனாதான் நாங்க இவர் பதவி பிரமாணம் கொடுத்து அமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் அவர் அமைச்சர்னு சொல்ல போறோமா? அண்ணாமலை ஏற்கனவே அவர் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும் போதே அண்ணாமலை கரூர்ல நிக்க பயந்துக்கிட்டு கோயம்புத்தூர் ஒண்ணு ஆளுதானே சார், கொங்கு மண்டலத்திலேயே.
நாங்க தான் சவால் விட்டோம்ல. ஓ சபதத்தை இப்ப நிறைவேற்றிக்க. அண்ணாமலை என்ன சொன்னாரு, நான் தலைகீழ இருந்தாலும் அண்ணா இவர் செந்தில் பாலாஜி வெளில விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ரைட்டியா, பார்லிமெண்ட் வரைக்கும் விடமாட்டேன்னாரு. நீ உன் சபதத்துல ஜெயிக்கிற, விடமாட்டேன்னு சொல்லிட்ட. உன் பேச்சை இடி கேட்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கேட்கட்டும், பிரதமர் மோடி கேட்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், உன் பேச்சை இவங்க எல்லாம் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் முதலாளி யார் தெரியுமா? மக்கள். அந்த மக்கள் இருக்கு. தேர்தல் வந்தது, நீ உள்ளதானே செந்தில் பாலாஜி இருக்காரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? கரூர்ல நின்று ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு உன்னை யார் கோயம்புத்தூர்ல போய் நிக்க சொன்னது? அப்படியே பார்த்தா செந்தில் பாலாஜி உள்ள இருந்துகிட்டும் ஜெயிச்சது யாரானா அண்ணாமலையா செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி தானே ஜெயிச்சாரு. அவருக்கு பயந்துட்டு நீ அங்க ஒண்ணு அங்கேயும் தோத்த. கொங்கு மண்டலம் இன்னைக்கு இல்ல சார், இனி வரும் காலங்கள கூட அது செந்தில் பாலாஜி கோட்டையா தான் அது இருக்கு. இப்ப அது தளபதி தமிழக முதல்வரின் கோட்டையா திமுக கோட்டையா மாத்தியாச்சு. அதுக்கு உண்டான அசைன்மெண்ட் தமிழக முதல்வர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்த அதிகாரமும் அதை அவர் முறையா பயன்படுத்தின விதமும். அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் யாரும் தடுக்க முடியாது. இப்ப ஒன்றிய அரசு எல்லா விஷயத்திலையும் அடி வாங்குறதா உண்மை. இதுல குறிப்பா இப்ப அண்ணாமலை பத்தி சொன்னீங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையான பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விஷயத்துல அண்ணாமலை ட்விட்டர்ல மன்னிப்புலாம் கேட்டாரு, ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு. தொடர்ந்து சைலண்ட் மோடிலேயே அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்ல, எதுவுமே கருத்து கூறாம. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், சைலண்டா இருக்கிறதா நல்லதுன்னு பாக்குறேன். இனிமே சைலண்டா தான் இருக்கணும். ஏன்னா சைலண்டா இல்லைன்னா வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் அப்படியே அதே செந்தில் பாலாஜியா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. அதனால இனிமேல் அண்ணாமலை அந்த பக்கமா அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போறதா பெட்டர்னு தோணுது. ஏதோ பெருசா பிளான் பண்றாரு. செந்தில் பாலாஜி வெளியில இருக்கும்போது பயந்துகிட்டு செந்தில் பாலாஜியா உள்ள அனுப்புனேன். உள்ள அனுப்புன பிறகு கூட உன்னை செந்தில் பாலாஜிய உன்னால ஜெயிக்க முடியலன்னு சொன்னா, இனி செந்தில் பாலாஜியோட கோட்டை தான் சார். அதனால இனிமேல் அங்க ஒன்றும் வேலை இல்லை. குறிப்பா இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல எதிர்கட்சிகளாகட்டும், சீமான், தமிழிசை, சௌந்தரராஜன், குறிப்பா எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் அவர் தியாகிங்கிறாரு, அவர் ஊழல் குற்றவாளி, சிறைக்கு சென்று வந்தவரை தியாகின்னு சொல்லலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பார்வையில செந்தில் பாலாஜி நாங்க வரவேற்கிறோம். ஒன்றிய அரசு செய்யறது, இடி டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இதை மாதிரி அரசியல் கட்சிகளை பழி வாங்குறது ரொம்ப தவறு, அதை நாங்க கண்டிக்கிறோம்னு எந்த பாஜகவாதி எம்எல்ஏ இல்ல பாஜக கட்சி தலைவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க யாராவது கருதுறீங்களா என்ன? இல்ல அந்த பாஜகவுக்கு சப்போர்ட்டா குரல் கொடுக்கக்கூடிய அது கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா என்ன? அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு அதுக்குள்ளலாம் வேலை இல்லை, அதெல்லாம் நாங்க பார்க்கவும் இல்லை அது மாதிரி எல்லாம். பட் இதுல என்ன ஒண்ணு நாங்க ஒண்ணு கேட்கிறோம், இது ஒரு இடி டிபார்ட்மெண்ட் பழி வாங்கணும்னு சொல்லி மனித உரிமை மீறல் மாதிரி ஒருத்தரை கொண்டு உள்ள போட்டுட்டு நல்லா மந்திரியா, எனக்கு என்னன்னு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மந்திரி இருக்காரு. பழைய கேஸ்ல நீங்களே தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சு அதுக்கு பெயில் கூட 90 நாள்ல விடலாம், விட்டுட்டு கூட நீங்க கேஸ ரன் பண்ணலாம். ஆனா சாட்சியை கலைச்சிருவாரு. இடி டிபார்ட்மெண்ட் உள்ள வந்துட்டா இனி எவனுமே வெளியில போக முடியாது. இவ்வளவு வசனம் எல்லாம் பேசி இப்ப என்ன நீங்க சாதிச்சுட்டீங்க? இப்ப என்ன உங்களால செய்ய முடிஞ்சது? நான் கேக்குறது, ஏன் 90 நாள்ல வெளில விட்டுருந்தா இந்நேரம் பெயில தானே விடுறீங்க? இப்ப கூட என்ன விடுதலையா பண்ணிருக்கீங்க, பிணையில தானே விடுறீங்க. இப்ப என்ன நம்பிக்கையில இப்ப பிணையில விட்டீங்களோ இதே நம்பிக்கையில ஏன் 90 நாள்ல நீங்க வெளில விட்டுருக்கலாமே. விட்டுருந்தா ஒரு மந்திரிக்கு பழிவாங்கல, நாங்க பழிவாங்கிற மாதிரி இல்லைன்னு கோர்ட்டோ அல்லது ஒன்றிய அரசோ இல்ல மற்ற இடியோ நினைச்சிருந்தா, நீங்க அவரை வெளியில விட்டுருந்தா இந்நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் எலெக்ஷன் வேலை இல்லை சார், மக்களுக்கு உண்டான வேலையை மந்திரி பார்த்திருப்பாரு. இப்ப எதுக்கு வெளில விட்டீங்க? சாட்சிகளை இனிமேல் கலைக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இல்லையா? அப்ப உள்ள இருந்தா சாட்சியை கலைச்சிருவாரு, அதனால வெளில விடாதீங்க நிறுத்தி வச்சீங்க. இப்ப நீதி அரசர் என்ன காரணத்துக்காக வெளில விட்டாரு? இப்ப இனிமேல் வெளில வந்துட்டாரு, இனிமேல் சாட்சியை கலைக்க மாட்டாரு அப்படின்னா இந்த நம்பிக்கையை 90 நாள்ல வரல சார். இதெல்லாம் ஒரு பெரிய மனித உரிமை மீறல் சார். நான் நீங்க மந்திரி எல்லாம் விடுங்க, ஒரு செந்தில் பாலாஜி சாதாரண மனுஷன் சார், ஒரு சாமானியன் சார், ஒரு சாதாரண மனுஷனா பாருங்க. மந்திரினா என்ன, 2 கொம்பு கிரீடம் கீழே மயிர கிரீடமா வச்சு அனுப்புறோம்.
மந்திரியானா என்ன சார், மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க, 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைக்க போறீங்க, உழைப்பீங்க, இவ்வளவுதானே சார். அதை விட்டுட்டு தப்புன்னு தெரிஞ்சா நீங்க கூட்டிட்டு போறீங்க, சீக்கிரமா கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி நல்ல ரிசல்ட் வெளியிடுங்க. அதை யாரும் வேணாம்னு சொல்ல. ஒரு மனுஷனை பிடிச்சி உட்கார வச்சு இவ்வளவு பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணி இவ்வளவு செஞ்சு நல்ல வேலை தெம்பான மனுஷங்கிறதுனால பெயில இப்ப இந்த அளவுக்கு வெளில விட்டீங்க. இல்லைன்னா உள்ளே ஏதாவது வேலையை முடிச்சிருப்பீங்க போட்டு இருக்கு. நான் இதெல்லாம் ஒரு பெரிய மரண கொடூரமான ஒண்ணு சார். ஆனா இது சுதந்திர இந்தியாவா இல்ல சுதந்திரம் வாங்காத இந்தியாவான்னு எனக்கு தெரியல. இங்க யாருதான் என்னதான் நடக்குதுன்னு புரியல. கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு உயிரோடு இருக்கா இல்ல அதையும் தூக்கி வச்சு கொளுத்து விட்டு போயிட்டீங்களாங்கிறது எங்களுக்கு டவுட்டா இருக்கு சார். இதுல நீங்க வேற சொல்றீங்க அவரு வெளியில வந்ததுல உடனே சகல கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. முதல்வர் அதை தியாகம் சொல்லிட்டாரு, தியாகியா பாக்குறாருன்னா நான் கேக்குறேன். இப்ப பிஜேபி நான் திரும்பி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எங்க முதல்வர் கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றார்? இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில சிறையில நீ வெளியில போறதுன்னா உனக்கு ஒரு பல கண்டிஷன் கொடுக்குறோம். நீ இப்பயே பிணையில வெளில போயிடலாம், கேஸ்ல இருந்தே வெளில போயிடலாம். உதாரணம் அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நாங்க உடனே வெளில போறோம்னு அனுப்புறோம்னு சொன்னார், சரண்டர் ஆனார். 1000 கோடி ஊழல்ல மாட்டினார், சரண்டர் ஆனாரு. இதோ நாங்க தூக்கிட்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும். அந்த மாதிரி நீ கட்சி மாறியன்னு முடிவு கொடுக்குறியா? திமுகவை காட்டி கொடுக்குறியா? இன்னும் திமுக இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டி கொடுக்குறியா? நாங்க உடனே வெளியில கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு நிறைய கேட்டு டிமாண்ட் பண்ணி அவர் எதுவும் முடியாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருந்துட்டு நீ விட்டாலும் உடனாலும் உள்ளேயே செத்தாலும் சாவனுடைய உண்மையான கட்சி தொண்டனா இருப்பேன், அதுவும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினோட உடன்பிறப்புகள்ல நான் ஒருத்தன் அப்படின்னு விசுவாசமா இருந்தார். அதனால அந்த தியாகத்தை மதிச்சு தியாகம் மதிக்கப்பட ஒண்ணுன்னு சொன்னாரு. இவ்வளவுதான். ஒரு தமிழக முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர், ஒரு தொண்டனுக்கு கொடுக்குற ஒரு சர்டிபிகேட். என்ன நான் கேக்குறேன், பிஜேபி காரங்க உங்களுக்கு தெம்பு துணிச்சல் மான சூடு சொரணலா இருந்தா சாவர்கர் தியாகியா துரோகியான்னு நீ சொல்ல முடியுமா? சாவர்கர் மாதிரி அது சுதந்திர போராட்டத்துல உள்ள இருந்துட்டு நீ பார்மெட்ல கையெழுத்து போடு, நான் தியாகியே கிடையாதுங்க, நான் இந்தியாவுக்கு துரோகிங்கன்னு துரோகம் பண்ணிட்டு வெளியில வந்தார் பார் சாவர்கர். அவரை போய் நீ தியாகின்னு சொல்ற. நாங்க சாவர்கரை பத்தி யோசிக்கல. சாவர்கர் வேணா பயந்துட்டு வெளியில போலாம். ஆனா நீ எந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு மனுஷனை கூட்டு போய் உள்ள படுக்க போட்டுட்டு ஆபரேஷன் பண்ணி அவ்வளவு கொடுமைலாம் பண்ணிருக்கீங்க சார். இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு ஒரு மனுஷன் வெளில வர்றாரு. அதனாலதான் நாங்க சொல்றோம் அவரு ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. தியாகத்தோட தியாகம் மதிக்கப்பட வேண்டியதுன்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. இவ்வளவுதான். நாங்க என்ன இப்ப வேற தப்பா சொல்லிட்டோம்? நான் என்ன கேக்குறேன், சீமான் மாதிரி இந்த வானதி சீனிவாசன் மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் கேட்கிறேன், சீமான் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன தியாகின்னு போய் எல்லாரும் சேர்ந்து வெளியில நின்று பார்த்து அவருக்கு ஒரு சால்வை போடுறீங்க, மாலை போடுறீங்க, அமைச்சது ஆர்எஸ் பாரதி ஜெயில் வாசல்ல போய் நின்று சால்வை போடுறாரு, மாலை போடுறாரு, என்ன தியாகம் பண்ணாருன்னு சொல்லி கேட்கிறாரு. சசிகலா என்ன தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு 4 வருஷம் தண்டனை வாங்கிட்டு போனாங்க. இவர் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். ஒன்றிய அரசால் ஈடிங்கிற ஒரு கேடி டிபார்ட்மெண்டால பழிவாங்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி. அந்த ஒரு மரியாதைக்கு ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் ஒரு மூத்த தலைவர்ல ஒருத்தர் அங்க போய் ஜெயில் வாசல்ல நின்று மாலை போட்டு கூட்டு வர்றாரு. அவர் இங்க அமைப்பு செயலாளர். செந்தில் பாலாஜி இன்னைக்கு கட்சி தொண்டன். ஒரு தொண்டனை மதிச்சு தியாகத்தை மதிச்சு கூட்டு வர வேண்டிய பொறுப்பு அவருக்கு. நான் திரும்பி உன்னைய கேட்கிறேன், சசிகலா என்ன தியாகம் பண்ணுச்சுன்னு இவர் நம்ம சீமா போய் வீட்டுல போய் உட்கார்ந்து வரவேற்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு வந்தாரு. என்ன காரணம்? இதுக்கு சீமான் விளக்கிடுவாரா? சசிகலா என்ன தண்டனை பெற்ற கைதி? நல்லா கேட்டுக்கங்க. தமிழ்நாடு அரசுல வரி பணத்தை திருடி அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல உறுதுணையா இருந்து அதுல தீர்ப்பு வாங்கி அதனால தண்டிக்கப்பட்ட ஒரு கைதி. அத போய் இவரு ரொம்ப தெளிவா உட்கார்ந்து பேசிட்டு வந்தாரு சீமான். அத எப்படி சார் மனசு வருது சீமானுக்குலாம்? அவரு நாளைக்கு இதே நிலைமை சீமானுக்கு வராதா? இல்ல திமுக நீங்க எல்லாம் பாசிசத்தோட எடுபடி, பாசிசத்தோட மோடியோட அல்ல கை, மோடியோட எடுபடி, ஆளுநருக்கு அல்ல கை,
மோடிக்கு எடுபடி, அதனால வராது. இவ்வளவுதானே. திமுக தொண்டர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தியாகியா மாத்திட்டு இருக்காரு. ரைட்டு சார், அவர் எடப்பாடி சொல்றது ரைட்டு, அதாவது கரெக்ட். நாங்க வந்து செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்லிட்டோம். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு நேர்மையா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் கொண்ட கொள்கையிலும் ஏற்றுக்கொண்ட தலைவன் மு.க. ஸ்டாலின்ங்கிறதுனால நான் செத்தாலும் ஜெயிலே சாவன்னு சொன்ன ஒரு தொண்டன், அவரை நாங்க தியாகிட்டோம். நான் கேக்குறேன், நீ தியாகியா துரோகியா? எடப்பாடி, நீ தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் துரோகி. நீ சொந்த கட்சி தலைவியே பதவி கொடுத்த சசிகலா கால வாரி அதையே அடக்கம் பண்ண துரோகி. பதவி கொடுத்த ஜெயலலிதாவுக்கு அதோட மரணம் குறித்த ஒரு கேஸுக்கு கூட ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு தேச துரோகி. நீ சொந்த கட்சி கொள்ளடிக்க விட்டு அதுல இருந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போன துரோகி எடப்பாடி. எடப்பாடிங்கிற ஒரு துரோகி, செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தியாகி. அதுல எந்த சந்தேகமும் எவனுக்கு இல்லை. நான் தியாகிக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன் சார், நான் தியாகிக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன், எடப்பாடிங்கிற துரோகிக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு இருக்கிறேன். மகிழ்ச்சி சார்.